அப்போ வந்த படங்கள் கொண்டாடக்கூடியதுக்கான ஒரு 2 காரணங்கள் நான் சொல்ட்டேன். அத தாண்டி அந்த எல்லா படமும் வந்து இந்த டைம்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலகட்டத்தில நம்ம பார்த்தோம்னாலும் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். முக்கியமா அந்த கேரக்டர்ஸ், கதைய தாண்டி அந்த எமோஷன வந்து நமக்கு கேரி பண்ணும். இப்போ ரீசென்ட்டா நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா கூட, ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன் லைன் தான் இருக்கும். அதில இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கும். அவ்வளோ டென்ஸா, அவ்வளோ சீரியஸா எந்த சீன் இப்போ நம்ம பார்க்கும்போது எந்த சீனுமே வந்து அவ்வளோ இன்டென்ஷனா, அவ்வளோ சீரியஸா வந்து இருக்காது அப்படின்னு வையுங்களேன். அப்படி இருந்தாலும், அந்த படத்த நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இப்போ முன்னாடி ஒரு சிம்பிளா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கதையா இருந்தாலும், நம்ம கேடிவிலயோ இல்ல மத்த சேனல்ஸ்லலாம் நம்ம பார்க்கும்போது, அந்த கதைய நம்மளால என்ஜாய் பண்ணி ரிப்பீட்டிவா வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரியான ரிப்பீட்டிவா பார்க்கக்கூடிய படங்கள் வந்து இப்ப வரல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டாவே வந்து இருக்கு. இத ஒரு சில பேர் ஏத்துக்கிறாங்க, ஒரு சில பேர் இல்ல இப்ப நம்மளோட டேஸ்ட் வந்து மாறிருச்சு. அதனால அப்படி இருக்கு. இப்ப நம்ம டேஸ்ட் மாறிருச்சு அப்புட்ன்னா, இதுக்கு முன்னாடி வந்த குவாலிட்டியான கன்டென்ட்டையும் நம்மளால வந்து இப்ப ரசிச்சு பார்க்க முடியுதே! அது எப்படி? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து என்கிட்ட ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்போ